2019 வருஷம் அன்றைக்கு நான் முழு நேர ஊழியத்துக்கு வரவில்லை. கடம்பூர் பக்கத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு சர்வீஸ் ஆராதனைக்கு போகிறேன். அன்னைக்கு ஆராதனை தொடங்கும் போது என் உள்ளத்தில் ஒரு சத்தம் வருது. அன்னைக்கு 2000 ரூபா தாள் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2000 தாள் இருந்துச்சுல பாஸ். இப்போ அப்பையில் அந்த 2260 ரூபா என் பையில் இருக்குது. அப்போது நான் அன்னைக்கு கோயில்பட்டியில் ஒரு ரூமில் வாடகைக்கு இருக்கேன். அப்போது எனக்கு அந்த பாஸ்டர் ஸ்டார்டிங் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது என் உள்ளத்தில் ஒரு உணர்வு வருது. அதாவது தேவ சத்தம் கேட்குது, நீ அந்த 2000 ரூபாய் எடுத்து பாஸ்டர் கொடுன்னு. அந்த சர்ச்சில் அன்னைக்கு மேலே தலைவோடு பச்சிட்டு இருந்தாங்க. அப்போது இப்படி சொன்ன உடனேயும் நான் சொல்கிறேன், ஏசப்பா இன்னைக்கு தேதி 7/8 ஆச்சு, 6ஆம் தேதி அவர் வாடகை கேட்பார், 2000 ரூபா வாடகை. இப்போ எனக்கு என்னன்னா, நான் இந்த 2000 ரூபாய் இல்லாமல் போனேன்னா அவருக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது, எனக்கு வெக்கம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கு வாடகை கொடுத்தே ஆகணும், அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறேன்னா, என்னுடைய வீட்டு ஓனருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு தைரியம் இல்லாதனால நான் அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஆராதனை போகுது, நேருக்கு நேராக ஆராதனையில் வார்த்தை வருது, நீ அந்த காரியத்தை செஞ்சேன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வருது. சில நேரங்களை பாருங்களேன், முகத்துக்கு முகமாக நேரம் ஆண்டவர் பேசுவார். இப்படி பேச 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 கடைசியில் என்னாத்துமா போட டைம் வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் மல்லு கட்டிட்டு இருக்கிறேன். கடைசியில் வேற வழி இல்லாமல் முடிச்ச உடனே பாஸ்ட் நேரம் மேலே போயிட்டாரு. அந்த தலைவோடு பதிக்கிற இடத்துக்கு நேராக ஓடி போய் 2000 ரூபா கொடுத்துட்டேன். நாளைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கிடுவோம். வீட்டுக்கார் வந்தாலும் மனசில் தோணுது, அங்கே போய் ஒளிஞ்சிக்கிடுவோம், இங்கே போய் ஒளிஞ்சிக்கிடுவோம், அப்படிலாம் தோணுது. சரி ஆண்டவர் சொல்லிட்டால கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நேராக கயத்தார் வர்றேன். வந்தால் அங்கே ஒரு அக்கா என்னை விட பயங்கரமாக கஷ்டப்பட்டவங்க, வேறு வழி இல்லாமல் 200 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட 60 ரூபா. அங்கே A1 டீ ஸ்டால்னு ஒன்று இருக்குது. அதில் சர்ச்சு முடிஞ்சு வந்தோடனையும் சாப்பிட பசி, அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு வடை ஒரு டீ சாப்பிட்டேன். 20 ரூபா. மீதம் 40 ரூபா இருக்குது. அங்கேருந்து பஸ் ஏறி கோயில்பட்டி போகிறேன். 20 ரூபா டிக்கெட், சாரி 15, எங்கேருந்து வரும்போது 25 ரூபா டிக்கெட். அதில் 50 ரூபா செலவாயிடுச்சு. இப்போ என்கிட்ட வெறும் 10 ரூபா இருக்குது. என் ரூமுக்குள்ளே போகிறேன். கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையாக சொல்கிறேன். உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏசப்பாட்ட பேசிகிட்டு இருக்கேன். டாடி, அந்த ஆள் வேறு, அவரும் பார்த்தீங்கன்னா வீட்டு ஓனர் வாடகைன்னு கேட்க மாட்டார், ஐயா அப்படிம்பார். அவர் ஐயான்னு சொல்கிறாருனாலே வாடகை வேணும்னு அர்த்தம். ரொம்ப நேரம் நிற்பார். நான் வீட்டுக்குள்ளே பூரா ஒட்டி வச்சுருப்பேன், ஜப குறிப்பாக ஒட்டி வச்சுருப்பேன். அதை பார்ப்பார். அவருக்கு தேவையே இருக்காது. இத்தனை கிராம் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களா, அங்கெல்லாம் போகணுமோ அப்படின்னு அர்த்தம்னா கூட 10 நிமிஷம் பேசுகிறாருன்னா வாடகை வாங்கிட்டு தான் போவேன்னு அர்த்தம். உங்களுக்கு போய் சொல்ல பாருங்க. அப்போது அப்படி தான் இருப்பார். அப்போ எனக்கு என்னென்னா பயம், ஐயோ அவர் வந்துடக்கூடாது. இப்போது இதை தாண்டி தைரியமாக அந்த காணிக்கை கொடுத்துட்டேன், தைரியமாக அந்த அக்காட்ட 200 ரூபாய் கொடுத்துட்டேன். இப்போ வெறும் 10 ரூபா இருக்குது. பேசப்பாடு சொல்கிறேன், டாடி வெறும் 10 ரூபா தான் இருக்குது, என்ன செய்யன்னு தெரியல. மத்தியானத்துக்கு ஒரு வடையும் டீ வச்சு சமாளிச்சிட்டேன். நைட்டு வேறு சாப்பிட்ணுன்னு சொல்லி மனசில் யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஒரு ஃபோன் விளாத்திக்குளம் பக்கத்துலேருந்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் பிரைஸ் லார்ட். அவங்கள்ட்ட பேசி ரொம்ப மாதங்கள் இருக்கும். பிரைஸ் லார்ட் அப்படின்னா, பிரதர் பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே, பிரதர் இந்த மாதிரி உங்களை ஒரு நாள் நான் பஸ் ஏற்றி விட்டேன், ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள் பிரதர், என்ன விஷயம் பிரதர்? பிரதர் நான் உங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை போட்டிருக்கேன், நீங்கள் போய் எடுத்துக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். அப்படின்னு ஃபோனை கட் பண்ணோன்னையும் என் மனசில் இன்னொரு பயம் ஆரம்பிக்குது. என்ன பயம்னா, நான் இருக்கிற இடத்துலேருந்து ஏடிஎம் போகிற வரைக்கும், அந்த பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்கும் டிக்கெட்டுக்கு 10 ரூபா. ஒரு வேளை சர்வர் பிரச்சனை, ஆன்லைன் பிரச்சனை, போட்டம் பிரதர் ஏறலை, நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டா நான் கோயில்பட்டிக்கு போனவன் திரும்ப நடந்து வரணும். இதெல்லாம் என் உள்ளத்தில் ஓடுது. உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஏசப்பா வெறும் 10 ரூபா தான் வச்சுருக்கேன், நான் அங்கே வரைக்கும் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு சொல்லினா அங்கேருந்து என்னை நடக்க விட்டுறாரும், ஒரு வடை ஒரு டீயும் சமாளித்து கொஞ்சம் நேரம் படுத்திருப்பேன், அதுக்கும் பலன்லாம் போயிடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போகிறேன். போனால் ஒரு ஏடிஎம்மில் போய் உள்ளே விடுறேன். முட்டையாக இருக்குது. இந்த ஏடிஎம் போய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஏடிஎம் போனேன். அங்கேயும் முட்டையாக இருந்துச்சு. என்னடா முட்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பசி மயக்க வேற, கண்ணு வேற பிளட்டராக இருக்குது. அப்படியே விட்டுட்டு அடுத்து இன்னொரு ஏடிஎம் போனேன். உள்ளே விட்டுட்டு தைரியம் அடிப்போன்னு சொல்லி 15,000 ரூபா அடித்தேன். வந்துருச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. 15,000 ரூபா வந்துச்சு பாருங்க. அந்த நோட்டீஸ், அந்த பில்லு வரும்ல, அந்த ரிசிப்ட்,
அது வந்தோடனே உள்ள பார்க்குறேன் 85,000 ரூபா இருக்கு. அல்லேலூயா. நான் தாழ்மையாக சொல்கிறேன், அன்னைக்கு இருந்த அந்த 2,200 ரூபாய அவர் சொல்லும்போது நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன பண்ணுவோங்கிறத அதை குறித்து எனக்கு யோசனை இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டார், தைரியமாக கொடுப்போம், அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொன்னதுனால நான் தாழ்மையாக சொல்கிறேன். அடுத்து அந்த சகோதரர் ஃபோன் பண்ணுறார், உங்களை நான் பசேத்தி விட்டேன்ல, அன்னைக்கு மழை பெஞ்சு பார்த்தீங்களா, அப்பையில் கடவுள் எனக்கு உணர்த்தினார் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுன்ட்டு. நான் சொன்னேன், பிரதர் பெரிய காணிக்கையாக இருக்க பிரதர். இல்லையா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணல, நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தொழில் பண்ணேன், எனக்கு 10 லட்சம் கிடைச்சது, அதனால் உங்களுக்கு 1 லட்சம். ஐயோ அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா, கர்த்தருக்காக கொடுக்கறது கூட ஒரு தைரியம் வேணும். சொல்ல மாட்டீங்களே? ஆமென் அல்லேலூயா. நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. முழங்கால் போட்டு 1 மணி நேரம் போட்டிருக்கும் போது முழங்கால் காந்தும், கூட 1/4 மணி நேரம் நிற்கிறதுக்கு காந்தலை தாங்குற தைரியம் வேணும். சொல்ல மாட்டீங்களே? நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, உங்கள் ஓட்டம், உங்களுடைய பாதையில், நீங்கள் பயணிக்கிற பாதையில் கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணும்னா விசுவாசத்தோடு தைரியம் இருக்க வேண்டும். நீங்கள் தைரியமாக அவருக்காக செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்கள் எல்லைகளில் நீங்கள் நினையாதபடி ஆச்சரியமான விதத்தில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை நல்ல கனம் பண்ணலாம்.